வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருட்டில் இருந்த எங்களுக்கு வெளிச்சமாக வந்தார் ரவீந்திரன் மாஸ்டர். எங்களுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த வெறுப்பு, கோபம், சோகம் எல்லாத்தையும் குங்ஃபு மூலியமாக வெளியே வர வச்சு எங்களை அமைதிப்படுத்தினார். போர்டிங் ஸ்கூலில் நானும் அங்குச்சாமியும் ரவீந்திரன் மாஸ்டருக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். 7 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் டேர்ம் முடிஞ்சு நானும் அங்குச்சாமியும் வெளியில் வந்தோம். அனாதையாக நின்ன எங்களை எங்கள் மாஸ்டர் தத்தெடுத்துக்கிட்டாரு. அவர் வீட்டில் தங்கியிருந்து நாங்கள் குங்ஃபுவை கற்றுக்கிட்டோம். எங்கள் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வந்துச்சு. அவர் கூட இருந்த 3 வருஷமும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அங்குச்சாமி வேறொரு வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருந்தான். போர்டிங் ஸ்கூல்லேருந்து ரிலீஸ் ஆன இளங்கீரனும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க. சில ராத்திரி வேளைகளில் அங்குச்சாமி காணாமல் போயிடுவான். விடிஞ்சதும் திரும்பி வருவான். ஒரு நாள் அவன் பையில நகைங்க இருந்துச்சு. அங்குச்சாமிய மாஸ்டர் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாரு. விசாரணையில் அங்கு ஒரு வீட்டில் திரும்பினது தெரிஞ்சது. ஒரே வாரத்தில் அங்குச்சாமி போலீஸ் பிடியிலிருந்து தப்பிச்சிட்டான். அங்குசாமி தப்பிச்சு போன ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் ரவீந்திரன் மாஸ்டர் படுக்கையில் பிணமா கிடந்தார். அவர் நெஞ்சில் கத்தியால் குத்தப்பட்டு இருந்துச்சு. நான் திரும்பவும் அனாதையான. அப்புறம் இந்த ஸ்கூலை ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த குங்ஃபு காம்படிஷனில் ஆண்டனி ராஜை பார்த்தேன். என் மாஸ்டர் எனக்கும் அங்குசாமிக்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்த ஃபார்மை நீ பண்ணதை பார்த்து அதிர்ச்சியான. கோர்ட்டில் சுடப்பட்டு இறந்த இளைஞரனோட ஃபோட்டோவை பேப்பரில் பார்த்தேன். எந்த வாழ்க்கையை மறக்கணும்னு நினச்சனோ அது திரும்பி வந்துருச்சு. டிராகன் குங்ஃபு ஸ்கூலுன்ற பேரில் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க போன பாதையில் நீ எப்படியோ குறுக்க போயிட்ட. தயவு செஞ்சு திரும்ப வந்துரு, இல்லை உயிருக்கு ஆபத்து. அங்கு எங்கே போகிறானோ அங்கே சாவு வரும். நான் அவங்களை பிடிக்கணும். அவன் ஒன்ன பிடிக்க வந்திருக்கான். விஜய கொண்டவன நான் பழி வாங்கணும். நல்ல முடியாதுடா. அங்க ஒரு மிருகம். அந்த மிருகத்தை இந்த கையால நான் கொல்லணும். அவன் ஒன்ன கொண்டுடுவான். லீ, நான் செத்தாலும் பரவாயில்ல. முகமுடி லீ சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. முகமுடி சாகக்கூடாது. கெட்டது அழியறதுக்கு வீரம் மட்டும் பத்தாது, புத்தியும் வேணும். நீ கத்துக்க வேண்டிய கடைசி யுக்தி இருக்கு. வா. சந்துரு, நீ எங்கே போனாலும் நான் வருவேன். அது உனக்கும் தெரியும். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஐயோ, டாக்டர் டாக்டர் டாக்டர். லீ, எதிரியை ஜெயிக்கணும்னா உனக்கு அவனோட பலவீனம் தெரியணும்.
என் மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த கடைசி ஃபார்மை நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் இன்னும் சாகல பத்திரி. ஒரு வீட்டில் திருட வந்துட்டு கொள்ளக்காரங்க திருடாம போகும்போதே நினைச்சேன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபார்மர் யாரோ இருக்காங்கன்னு. அது நீயா இருப்பேன்னு நான் நினைக்கல பத்திரி. இன்ஸ்பெக்டர் சுரேஷ் வீட்டுக்கு போறேன்னு பெர்மிஷன் கேட்டப்போ நீ மட்டும்தான் என் கூட இருந்த. அவர் இறந்த போது கூட உன் மேல எனக்கு சந்தேகம் வரல. கெல்லிஸ்ல இருந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சக்தி கூப்பிடும்போது நீ தான் என் கூட இருந்த. 10 நிமிஷத்துல நம்ம பிளான் எல்லாத்தையும் எதிர்களுக்கு சொல்லிட்ட, எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்போ என்ன கொலை பண்ண வந்திருக்க சொல்ல. இன்ஃபர்மேஷன் யாருக்கு போச்சு சொல்ல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? அங்கு அந்த லீ எங்க? வருவான்டா, உன்னை தேடி வருவான். அவனை நான் சீக்கிரம் சாகடிக்கணும். முதல்ல என்ன சாகடிடா. என்ன ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா? நான் ஜெயிக்க வரலடா, தர்மம் இன்னும் சாகலைன்னு சொல்ல வந்தேன்.
மாஸ்டர் எப்படி செத்தான்னு தெரியுமா? நான் போலீஸ் கிட்ட தப்பிச்சு இங்க வந்தேன். உன் மாஸ்டர் இங்கதான் தூங்கிட்டு இருந்தார். என்னை திரும்பவும் இருட்டு வாழ்க்கைக்கு அனுப்பிட்டு எப்படி அமைதியை தூங்கலாம் நீ? எனக்கு புரியவே இல்லை. நான் ரொம்ப நேரம் நின்று அவரே பார்த்துட்டு இருந்தேன். என் மண்டைக்குள்ள ஒரே இரைச்சல். கொன்னுடு கொன்னுடு